ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பில்லு கொடுத்துருமா. எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாய் ஆச்சு மேடம். போ பூஜா. ஏய் ஓ அண்ணி, அங்க பாருங்க அண்ணி, அம்மா. அத்தை தனியா தான் வந்திருக்காங்க. நீ அவங்க கிட்ட போய் பேசு. போ போ. அம்மா பேசுமா. அம்மா ஏமா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? அம்மா என் மேல இன்னும் கோபம் போலையாமா? அம்மா என்ன பாருமா. அத்தை பூஜை நிஜமாவே பாவம். பேசுங்க அத்தை. எப்பவுமே உங்க நினைப்பாவே இருக்கா. அவளாலதான் நம்ம குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. அத்தை அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுங்க, அது போதும் அத்தை. அம்மா அம்மா எங்கம்மா போற? அம்மா என்னை விட்டுட்டு எங்கம்மா போற? அம்மா என்கிட்ட பேசாம எங்கம்மா போற? அம்மா அம்மா நீ போக கூடாதுமா. அம்மா நான் இன்னைக்கு உன்கிட்ட பேசி ஆகணும். அம்மா 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 நான் உன் கைய பிடிக்க கூடாதம்மா. அம்மா நான் எப்பவும் உன் கைய பிடிச்சிட்டு தானமா இருப்பேன். அம்மா இப்ப என்னாச்சுமா? ஏமா இப்படி பண்றீங்க? நான் எப்பவும் உங்க மடியில தானமா தூங்குவேன். நான் உங்களை தொடக்கூடாதம்மா. அம்மா அத்தை நீங்க எங்களை பிரிஞ்சிருக்கிற சோகத்தை நாங்களாவது தாங்கிக்கிறோம். ஆனா பூஜா சின்ன பொண்ணத்தை உங்க கைக்குள்ளேயே வளர்ந்தவ. அவளால எதுவுமே தாங்கிக்க முடியல. தினம் தினம் உங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அத்தை நீங்க எங்க கூட எல்லாம் பேசலனாலும் பரவாயில்ல, இவகிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க அத்தை. நல்லா இரு, ஒரு வார்த்தையாவது வாழ்த்திட்டு போங்க. அம்மா நீ வெறுக்கிற அளவுக்கு அப்படி நான் என்ன தப்புமா பண்ண? அம்மா காதலிச்சது அவ்வளவு பெரிய தப்பாமா? அம்மா நீ சொன்ன பிரம்மா பையனுக்கு மறு வார்த்தை பேசாம சம்மதம் சொன்னலம்மா. அவன் கெட்டவனா இருந்தா என்னோட தப்பாமா? அந்த மன அழுத்தத்துல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்தது வினோத் தாமா. அம்மா வினோத் ரொம்ப நல்லவம்மா. அவன் என்ன நல்லா பாத்துப்பாமா. அம்மா என்ன நம்பம்மா. அம்மா என்ன புரிஞ்சுக்கோ அம்மா. நான் அததான் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொன்னலம்மா. ஏன் பேச்ச கேட்காம நீங்களா என்ன கௌதம்க்கு கட்டி கொடுக்க நினைச்சது ஏன் தப்பா? அம்மா எனக்கு என்ன சொந்தமா விருப்பமே இருக்க கூடாதாமா? அம்மா நான் உன்கிட்ட இவ்வளவு சொல்லியும் இப்ப கூட நீ மனசு இறங்கி வர மாட்டியாமா? அம்மா நான் என்னமா பண்ணணும்? மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட எப்படிமா குடும்பம் நடத்த முடியும்? இது எதுவுமே வேண்டான்னுதான் கல்யாண மண்டபத்துல நான் விஷம் குடிச்சு சாக பார்த்தேன். ஆனா அண்ணி என்ன சாக விடல. அம்மா சொல்லுமா. அம்மா சொல்லுமா. நான் என்ன பண்ண என்ன மன்னிப்ப சொல்லுமா. அம்மா சொல்லுமா. திரும்ப வரட்டு பிடிவாதத்துல எங்க மேல கோவமா இருக்காரு. அதுல அவருக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீங்களுமா எங்களை வெறுக்கணும்? நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா நேத்து நீங்க கோவில்ல நடந்துகிட்டதுக்கும் இப்ப இங்க நடந்துக்கிறதுக்கும் ஒரு தாயா நீங்க பாரபட்சமா நடந்துக்கிறீங்களோன்னு என் மனசுக்கு படுது.